கேட்ட கண்ணாடி நில்லு. செல்விட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த? அவசரப்படாத இரு. எதுக்கே வந்த? உன்னை பார்க்க தான் வந்தேன். நீ இருக்கிறத பார்க்கல. அதான் செல்விட்ட கேட்டேன். ஒண்ணு வாட்சுக்கு வாடகை கொடு, இல்ல வாட்சை கொடு. செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். கேட்டா வாட்ச கொடுங்க. வாட்சு இந்த பெரிய ராமர் வில்லு. பட்டணத்துல இருந்து வந்தவன் பாதையில கிராஸ் பண்றான். குழப்புறானோ? நான் கேக்குறது காதுல விழுதா இல்லையா? பாக்க இருக்கறல்ல ஏன் பயமாவட சும்மா இருக்க மாட்டா? அப்ப காசு கொடு, நம்ம வேலை பார்ப்பல. 2000 ரூபாய் வாட்ச வெறும் 50 ரூபாய்க்கு அடகு வச்சு தர சொல்லி உயிரை வாங்குதியே. இதுக்கெல்லாம் நான் உதவி செய்ய மாட்டேனா? கையில பணம் இல்ல. இத கொண்டு போய் மச்சி வீட்டுக்கார் வீட்டுல பானை ஊத்திட்டு பணம் வாங்கி தரேன். அப்போ நான் முன்னாடியே போய் மச்சி வீட்டுல இருக்கவா? வேணாம், வா சேர்ந்து போலாம். இங்கேயும் ஓகே. இதே வாட்ச காட்டி அந்த 2 கழவன் கட்டி வாங்கியாச்சு. வேற யாரு இருக்கா? கிடையாது. பாண்டி மாரிமுத்து மாட்டிக்கிட்டான். அவன் மடியில பணம், உன் கையில வாட்சி. அமுக்குடா. என்ன சௌக்கியமா? அடடே வாங்க முதலாளி. என்ன முகம் வலிக்கணுங்களா? அதெல்லாம் ஒண்ணுவேணா. நான் சொன்னல இந்த பட்டத்து வேலை, அது அப்ளிகேஷன் பண்ணணும். அர்ஜென்ட்டா ஒரு 50 ரூபா தேவைப்படுது. நீ கடனாட்ட வேணாம். இந்த வாட்ச யார்கிட்ட அடகு வச்சு வாங்கி கொடுத்தா அது போதும். என்ன முதலாளி இது? உங்க கையில கட்டிய கடிகாரம் 2500 ரூபான்னு ஊரே சொல்லுது. அதைத்தான் அடகு வச்சு வேணா சொல்றேன். 2500 ரூபா வாத்த கொண்டு போய் வெறும் 50 ரூபாய்க்கு கடை வைக்க சொல்லுதேல. சரி, நான் 50 ரூபா கடனா தரேன். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கொடுங்க போதும். இப்ப சொன்னீங்க இது பேச்சு. எடு எடு. கொஞ்சம் இருங்க. நான் அவர்கிட்ட பணம் வாங்கிட்டேன். நீ கொடுக்கறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையை பாருங்க. எடு எடு. இப்படி சிடியாவடா கொடுக்குறியே, இதை நான் எப்ப எண்ணி முடிக்கிறது? அதுக்குள்ள போயிட்டாங்களா? அவசரத்தை பாரு. காசு தங்க காசு. பணத்தோட வந்திருக்கானுங்க. இன்னைக்கு எப்படியும் ஒரு கணிசமான தொகை தட்டிட வேண்டியதான். ஒவ்வொருத்த மொழி பாரு. குலுக்குனது போதும், சீக்கிரமா போடு. ஆமா, இன்னைக்கு எவ்வளவு கையே? வழக்கமா போடுற 10 ரூபா தான். 10 ரூபாயா? சே, அப்ப 5 வச்சுக்குவோம். வேணாம், ஒரு 20 ரூபா போடுவோம். 20 பில் இருக்கா? 20 ரூபாய் பில் இருக்கா? பில் இருக்கான்னு எங்களை கேக்குறியா? 20 ரூபா உங்ககிட்ட இருக்கா? போச கட்டவனே. டேய் செந்தில், அவன்கிட்ட இல்லாம சொல்லுவான். முதல்ல உங்ககிட்ட இருக்கா பாரு. எல்லாம் போடுங்கடா. இருக்கு. உடனே உடனே ஒவ்வொருத்தங்க என்ன வேகம் போடுறானுங்க. என்ன திடீர்னு வேர்க்குது? போடு. எப்படி வந்தது தெரியலடா. அங்க வருது போலீஸ் தானே? போலீஸ் தானே கேக்குறியடா? காக்கி சட்டை போட்டு வர்றவன் களை எடுக்கிறதுக்காக வருவான். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? ஒண்ணு பண்ணு, நீ இங்கே இரு. எங்களுக்கு அர்ஜென்டா வேலை இருக்கு. உட்காருங்கடா. இப்ப எந்திரிச்சு போனா தான் மொத்தத்துல சந்தேகமே வரும். இங்கேயே நாங்க உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு ஜெயில் தண்டனை தான் வரும். ஒண்ணும் வராது. நீங்க சீட்டு கட்ட மட்டும் மறைங்க, மீதி நான் பாத்துக்கிறேன். அடி வந்து போடுறா. போ. பணம் எப்படியோ பாய்ச்சி வந்தாச்சு. போலீஸ் தானே, சமாளிச்சிருவோம். வாங்க வாங்க. அப்படி அப்படி அந்த போங்க. அப்படி போங்க. போங்கயா. என்ன சார் இது? 10 மணிக்கு வாங்க, கரெக்டா 10 வந்துருதா? ஒரு 10 நிமிஷம் லேட்டா கூடாது. இப்பதான் சீட்டு கட்ட வாங்க போயிருக்காங்க. சீட்டு கட்டே இல்லாம சீட்டு விளையாண்டாங்க. எப்படி கேஸ் எழுதுவீங்க? நீ தானே கரெக்டா 10 மணிக்கு வர சொன்ன? ஆமா, நான் ஒரு குத்து மதிப்பா வர சொன்னேன். நீங்க கரெக்டா 10 வரைக்கும் எனக்கு எப்படி தெரியும்? இப்ப உங்களை பாத்துட்டாங்க. இனிமே சீட்டு விளையாட மாட்டாங்க. அதனால நாளைக்கு 5 மணிக்கு விளையாடுவாங்க. நீங்க 5 மணிக்கு வாங்க, நானே பிடிச்சு கொடுத்துறேன். ஏன் தம்பி, இதுவும் கரெக்டா 5 மணிக்கா இல்ல குத்துமுதுப்பா? இல்ல இல்ல, இது கரெக்டா 5 தான். கூண்டோட பிடிச்சிருவோம். வர்றோம். ஓகே. பாண்டி திருப்பி அனுப்புறதுல கில்லாடி. என்னாச்சு பாண்டி? வேற ஒண்ணும் இல்ல. எப்படியோ களத்துல 100 ரூபாய் கணக்க போய் அதை கொடுத்து சமாளிச்சேன். இல்ல இந்நேரம் கம்மியான இருக்கும். எங்களை காப்பாத்திட்ட பாண்டி, காப்பாத்திட்ட. 1000 சொல்லு. படிச்சவன் தான்டா. இதுக்கு தாண்டா ஊர்ல ஒருத்தன் புத்திசாலி இருக்கணுங்கிறது. அப்ப நான் இல்லையா? நீ மட்டும் இல்ல, பாவனகான புசல் தான். சரி சரி விளையாடுங்க. போலீஸ் வரமாட்டான். காசு கொடுத்தல, தைரியமா விளையாடுங்க. போடியா, நம்ம ஆரம்பம். சீக்கிரம் வைராஜா வை. உள்ள வச்சா மங்காத்தா, வெளிய வச்சா எங்காத்தா. வைராஜா வை. ஏண்டி, நீஸ் தண்ணி கொண்டு வரம்ட்டு போன கழுதை இன்னும் திரும்பி வரலையே. நீயாவது கொஞ்சம் சீக்கிரமா போய் கொண்டு வந்து தொலைக்கப்படாதா? ஆமா, நான் கேட்கறேன்னு ஏதாவது உன் காதுல விழுகுதா? ஐயோ, ஏதோ ஒரு நாளைக்கு வேலைக்கு வந்துட்டா
ஏன் உசிரியை வாங்கிடுவீங்களே? அதான் மருமகன் கொண்டு போயிருக்குல்ல. பேசாம உங்க வேலையை பாருங்க. ஆமா, கேட்கறதுக்கு மட்டும் நல்ல பதில் சொல்லுவியே. நாளைக்கு சாயங்காலம் ஒத்தவாய்க்கால் வாழ்க்கை பக்கம் வந்துரு 6 மணிக்கு. ஊருக்காரங்க யார் கல்லையும் மாட்டாத, அப்புறம் விவகாரம் பஞ்சாயத்துக்கு வந்துரும் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் ரொம்ப உஷாரா இருப்பேன், நீங்க உஷாரா இருந்தா போதும். யாரு? நான் உஷாரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என்ன சுத்தி இருக்கிறவங்க உஷாரா இருந்தா போதும். வரேன். அப்படியா? மறக்காம பணத்தோட வந்துரு. ஏண்டி, நான் யாரு? உஷார பத்தி எங்கிட்ட சொல்றீங்க? கரெக்டா நேர வந்து இப்படி இடிச்சிட்டு போறான். ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஓஹோ, இவ தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. செல்வி, அப்பா நீஸ் தண்ணி வேண்டி வர சொன்னார். செல்வி, அப்பா நீஸ் தண்ணி வேண்டி வர சொன்னாரு. ஏமாமா ஏமாமா உத்து உத்து பாக்குறீங்க? உன்னையே உற்று பார்க்கிறேன். ஏனென்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை இது நான் பார்க்கும் கடைசி பார்வையாக இருக்குமோ? அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். யாருக்கு கடைசி பார்வை என்பதை நானே முடிவு கட்டி விடுகிறேன். நீ தண்ணி கொண்டு வரேன், சொம்ப கொடுங்க. மருமகன் தான் குடுமாப்ல. என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டியை விட என் மருமகன் தான் ஒஸ்தி. மாமா, நீச்சு தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல என்ன நடந்ததுன்னு விவரமா கேளுங்க. விவரத்துக்கு என்னடா, அப்புறமா கேட்டுக்கலாம்டா மாப்ள. இப்ப நீஸ் தண்ணியை குடிச்சுக்கிறேன். நீங்க அப்புறமா குடிங்க. வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல அந்த பாண்டிக்கு நம்ம செல்விகிட்ட என்ன வேலை? நீஸ் தண்ணி எங்கடா? ஏற்கனவே பாண்டியை செல்வியும் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட சட்டை பண்ணல. நீச்சு தண்ணி எங்கடா? அவங்க 2 பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. நீஸ் தண்ணி எங்கடா? இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க என்னது காலன்னு நினைச்சு வேற எங்கேயோ என்ன மிதிக்கிறீங்களே. ஐயோ, உங்களுக்கு நீச்சு தண்ணி பிரச்சனை, ஆனா எனக்கு பாண்டி செல்வி பிரச்சனை. கடைசியில அந்த பாண்டி போய என் முகத்துல சகதிய பூத்திட்டானே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மாங்குயிலே பூங்குயிலே. தலசி விளையாடுறியா? செவந்தி கழுத வந்தாலும் வந்துருவா, சீக்கிரம் விடுறா போனா. செவந்தி உனக்கு கழுதியா? நீ பெரிய ஆண் அழகா நினப்பு. யோ, கொஞ்சம் அப்படியே இரு. விடியா உள்ளத சொல்லியா? எதுக்கு அந்த பூவு? கோயிலுக்கு போறேன்னு வேண்டுதல். கோயிலுக்கா? எதுத்த வீட்டக்கா? எங்க அம்மா தேடுனா மருது கூட செவந்தி கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லு. ஏய், விளையாடுறியா? நாம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனா பாக்குற 4 பேர் தப்பா பேசுவாங்க. எனக்கு வேற வேலை இருக்கு, வழிய விடு. நாம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனா யாரும் தப்பா பேச மாட்டாங்க. குளத்தங்கரைக்கு போனாதான் தப்பா பேசுவாங்க. நானும் வரையா? நான் கோயிலுக்கு போல, வேற ஒரு முக்கியமான சமாச்சாரமா போறேன். ஆளை விடு. நீ இப்படி போறியா? செவந்தி விடுவாளா? எனக்கு அத்துசாமி கவுண்டரா. ஆமா, எங்கட அழையன்னு கேக்குறீங்க? சின்ன கொஞ்சம் ஆட்டோ விட்டு போயிட்டா. எல்லாம் சிரிக்கான வந்து போய் கூட்டியார போயிட்டு இருக்க. கொஞ்சம் தள்ளுங்க. சரி சரி, இப்ப வேண்டாம், நாளைக்கு போலாவா? அதெல்லாம் முடியாது, இப்பவே போய் ஆகணும். நாளைக்கு கருதறுப்பு இருக்கு. நான் அதுக்காக சொல்ல முடியல. எவ்வளவு மாதல ஓவையால அந்த அசிக்கத்தை சொல்லு. அக்கா வாயே. உண்மையாவா? அப்போ அந்த செந்தில் பையன் சொல்லிட்டு இருந்தது சரிதான். மாமோ, இப்படி வா. சசி, இந்த அசிங்கத்தை வாழ சொல்லி வைக்காத. அவங்க அப்பா மோசமான பையன். சின்ன சூடு பார்க்காம வெட்டிடுவோம். அதுக்கு தான் போய் உம்மா நாளைக்கு வடகரைக்கு போச்சோட. சரி சரி, எத்தனை நாளைக்கு மறைச்சு பிடிவீங்க? போ மாமா. சொல்றியா? என் பொண்டாட்டின்னு சொல்றீங்க, ஊருக்கே செஞ்ச மாதிரி. மாமாய், எனக்கும் தெரியும். கிழிஞ்சது போ. வா பாண்டி. செந்தில், வேலை விஷயமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. வாட்ச வச்சு வாங்கிடலாமா? என்ன இது? வாட்ச வச்சா? வாட்ச வைக்க வேணாம், பேசாம வித்து கொடுத்துரு. என்ன விலை? வாட்ச் வேலை உனக்கு தெரியாதா? 2500 ரூபாய் வாட்ச். ஒரு 5-10 முன்ன பின்னாலும் பரவாயில்ல, தள்ளி விட்டுரு. தள்ளி விட்டுருவோம். இதே மாதிரி என்கிட்ட 5 வாட்ச் இருக்கு. 1000 ரூபாய் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. நீயே எல்லாத்தையும் வித்து கொடுத்துறியா? என்னது? இதே மாதிரி 5 வாட்ச் வச்சிருக்கியா? இருக்காத. இருக்குதே. வாட்ச் கட்டி இருக்கிற வாட்ச் பண்ணலாம் வாங்க. துள்ளி வர்றாங்க பாரு. மழை மழைன்னு நீட்டுங்க அவங்க உங்க கைய. பாண்டி,
விஷயம் வெட்ட வெளிச்சமாயி போச்சு, தப்பிக்க வழியை பாரு. இந்த ஆடுறீங்க வெறும் 150 ரூபா வாட்ச 2500 ரூபான்னு சொல்லிட்டு தெரிஞ்சியே. நேத்து டவுனுக்கு நாங்க எல்லாரும் சினிமா பார்க்க போயிருந்தோம். எந்த வாட்ச் எடுத்தாலும் 150, எந்த வாட்ச் எடுத்தாலும் 150 நானுங்க. சீப்பா வருது, அமுக்கிடுவோம் அப்படின்ட்டு நான் ஒரு வாட்சை வாங்கி கட்டிக்கிட்டேன். நான் ஒருத்த மட்டும் கட்டினா பத்தாது, என் நண்பர்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு வாட்ச, ஆளுக்கு ஒரு 150 ரூபா கொடுத்து கை நிறைய கட்டிக்கிட்டான். பெருமைப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு. ஒரு வாட்ச் எவ்வளவு? வெறும் 150 ரூபா தான். ஏன்டா இப்படி அநியமா ஏமாந்து போறீங்க? காசு அதிகமா இருந்தா எங்கிட்ட கொடுத்துக்க கூடாது. இந்த வாட்ச் வேலை எவ்வளவு தெரியுமா? 25 ரூபா. 125, 225. வெறும் 25 ரூபா. இந்த வாட்ச் 25 ரூபா தான். வாய பழக்காத. அநியமா கூட காசை கொடுத்துட்டு வந்துட்டியே. இன்னொரு விஷயம், என் வாட்ச் 25 நாளா ஓடல. ஓடாத வாட்ச் எதுக்கு லாக்கி தெரியுமா? ஜோபியை காட்டு. இதுக்குதான் லாய்க்கு போடுற மாதிரி போடுறான். இனிமே நீயே வச்சுக்க. அநியமா ஏமாந்துட்டீங்க. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் இந்த வாமன ராசி. வரட்டுமா? நல்லா ஏமாத்திட்டான்டா. என்னது என்னடா எல்லாரும் ஒரு சைஸா வர்றீங்க? நான் வாட்சை வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டேன். உனக்கு மட்டும் வாட்ச் வாங்கி சொன்னா மணி பார்க்க தெரியாது, எங்களுக்கும் வாட்ச் வாங்கி கொடுத்துட்டியே. அதனால 125 ரூபா நஷ்டம். இனிமே வாட்ச் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? போஸ்ட்மேன் வந்தாச்சு, ப்ராப்ளமே இல்ல. ஹலோ போஸ்ட்மேன், நில்லுங்க. என்ன சௌக்கியமா இருக்கீங்களா? சௌகரியம் இருக்கட்டா. இன்னைக்கு யாருக்கு பணம் வந்திருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. மன்னிக்கணும், இன்னைக்கு யாருக்கும் பணம் வரல. என்னது, யாருக்கும் வரலையா? ஐயோ, சரியா பார்த்து சொல்லுங்க சார். ஒருத்தர் கூட வரல. சத்தியமா வரலீங்க. சத்தியமா வரலையா? எந்த பாக்கெட் காணோம்? என்ன கடைசி நம்ம பாக்கெட்ல கை வச்சாச்சா? நீங்களா இருக்கிறத கொடுங்க. என்ன இன்னைக்கு காலையில இருந்து என் ஐடியா சரிப்பட்டு வரல. இந்த 10 ரூபாய கொடுத்துருவேன். 2 மாசத்துல வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சதும் திருப்பி கொடுத்துருவீங்க, அவ்வளவுதானே? வச்சுக்கீங்க. என்னது நம்ம பாஷை இவன் பேசுறான்? செருப்பு பிஞ்சு போகும். துப்பில்லாத பையல பத்தி பேசினா தின்ன வீட்டுக்காருக்கு எதுக்கு திமிரு பிடிச்ச பேச்சு? பெத்த பிள்ளைய பேச்சுக்கு நிக்காத இந்த காலத்துல வக்காலத்து வாங்க வந்துட்டா வக்கத்தை சிரிக்கி. அடியே, என்னடி முறங்குறீங்க? யார பார்த்து வக்கத்தை சிரிக்கிங்கிற? ஏண்டி விளக்கமாத்த எடுத்தன்னா பிச்சு புடவே பிச்சாமா. என் மகனை பத்தி பேசும்போது உங்களை கூப்பிட வந்து பேசுங்கடி 2 பேரும். ஆமா. டேய் நில்லுடா, நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு இங்க இருந்து உள்ள போ. கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவோமே. டேய் நில்லுடா, இந்த 2 சிரிக்கு சொன்னது உண்மையா பொய்யான்னு இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். அந்தி சாயிர நேரத்துல 10 மட பக்கத்துல பழனிசாமி மகனையும் பதுங்குனீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாளுங்க. என்னது, பழனிசாமி மாவளம் நானும் பதுங்கணுமா? யார் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க? இந்த 2 சிரிக்கிண்டா. மூச்சுக்கு 300 தடவை சிரிக்கீங்களா? அர்த்தஜாம முந்தானையும் அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயும் வெந்ததாண்டி ஆவனா? முழிக்கிற முழிய பாரு. ஆம்பளை வரட்டும் பேசிக்கிறேன். ஏய் நீ வாடி உள்ள. நின்னு பேச முடியாதவளவு நிமித்திட்டு போறாளுங்க. நீ வார அறிவு கட்டவனே, என்ன முதலாளி கொஞ்சம் பக்கத்துல வா. இத வந்துட்டேன். அவுத்து விடுறான்னா மாட்டை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல வரமா சொல்றதானே விவரம் வேற உங்களுக்கு. கையை அவுத்து விடுற அறிவு கொழுந்து. நல்ல வேலை வேட்டியை அவுத்து விடாம இருந்தியே, அது வரைக்கும் சந்தோஷம். பின்னாடி பாரு, ஃபைல்கள் எல்லாம் அள்ளி போட்டு வந்திருக்கேன். உடைஞ்சு போய் வந்திருக்கானுவ, அவனுக்கு அவுத்து விட்டு. அம்மா வண்டர்ஃபுல். என் இனிய தமிழ் மண்ணுக்கு என் முதல் மரியாதை. அதே வறண்ட வயக்காடு, அதே காஞ்சி போன குளம், அதே ஒத்தடி பாதை. நம்ம கிராமத்து மக்கள் பழச மறக்கவே இல்லை. என் இனிய கிராமத்து மண்ணே, 2வது முறையாக என் பொற்பாதங்களை உன் மீது வைக்கிறேன். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாதே அலையாதே தமிழ் பாடும் குருவி. காக்காயம் இப்படி அலையுது. ஒரே பரபரப்பா இருக்கு. மக்கள் வேற சுறுசுறுப்பா இருக்காங்க. இந்த ஊரே திருந்திருச்சா? அடடடடா, ஐயோ, இங்க வேற சொல்றதுக்கு முன்னாடியே சொதப்பிட்டியாடா. இந்த மக்கள் அப்படி ஓடுறாங்களே, முனிசிபாலிட்டியில ஏதாவது ஓட்டப்பந்தயம் வச்சிருக்காங்க. தெரியாதா? தெரியாத. பழனிசாமி இருக்கால செல்வி, அவளை பேச்சு முத்துமாவன் பாண்டி அத்திப்பற பக்கமா போய் கையை வச்சுட்டான். ஊர்க்காரங்க கைங்கரமாவை பிடிச்சி பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. அதான் போயிட்டு இருக்கோம். குடிகாரன் பேச்சு முத்துமாவன் பாண்டி பழனிசாமி கவுண்டர் மக செல்விய கைய பிடிச்சிட்டானா? இதுக்கு பஞ்சாயத்து வேற கூட்டுறீங்களா? இன்னும் இந்த கிராமம் திருந்தவே இல்லையா? குடிகாரன் பேச்சு முத்துமாவன் பாண்டி
நான் 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான்டா இந்த கிராமத்துக்கு வர. நான் ஒருத்தரையும் கை வச்சதே இல்லடா. என்னது உண்மையிலே பேச்சு முத்துமா பாண்டி நீயா? பின்ன நீயா? இதை இங்க சொல்லாத, பஞ்சாயத்துல வந்து சொல்லு.